Hi, hello and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. நம்மளோட CATIA 2D sketch practice playlistல இது 8வது வீடியோ. ஆல்ரெடி நம்ம 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இந்த ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கெட்சில் இருக்கிற இந்த ப்ரொஃபைல்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இதை வந்து பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணால் இது ஈஸியாக இருக்கும். பட் பேட்டர்ன் கமாண்ட் பண்ணனா இது கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. எப்படி பேட்டர்ன் கமாண்டுக்கு பதிலாக மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அதில் என்ன எரர் வருதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ணலாம். செலக்ட் த ஸ்கெட்ச் ஆப்ஷன், செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆனதுனால இதை நம்ம வந்து பேட்டர்ன்கிற கமாண்ட் மூலமாக பண்ணுவோம். பட் பேட்டர்ன் கமாண்ட் இதில் கிடையாது. கேட்டியால 2Dயில் கிடையாது, 3Dயில் இருக்குது. 2D ஒர்க் பெஞ்சில் அதுக்கு பதிலாக இந்த ரொட்டேட் கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷனில் இருக்க ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் 73. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளாக தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ட்ரா திஸ் சர்க்கிள். Give the dimension for this circle 73 radius. So double click and change the value here radius. Radius பார்த்தீங்கன்னா 73. ஸோ 73 கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்குல்ல, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 32. இங்கே ஒரு 92 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே லொக்கேட் ஆகும். அந்த ரேடியஸ் தான் பார்த்தீங்கன்னா 92. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அந்த சர்க்கிள் போயிட்டு ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன். இந்த வேல்யூ வந்து 92, ரேடியஸ் 92. பட் இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்ஸ் நாட் அ நார்மல் சர்க்கிள். ஜஸ்ட் இதை வந்து ரெஃபரன்ஸாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் ரெஃபரன்ஸாக மாற்றினா அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்ச் டூல்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் போயிட்டு கன்ஸ்ட்ரெயின் இந்த ஆப்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெஃபரன்ஸாக மாறும். ரெஃபரன்ஸாக இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக மாற்றிக்கோங்க. ட்ரா பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா எல்லாமே இந்த மாதிரி ரெஃபரன்ஸாகவே கிரியேட் ஆகும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரேடியஸ் 32க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல ரேடியஸ் 32க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஒன்ஸ் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் சர்க்கிள் நமக்கு வந்து 1 2 3 4 5 6 பிளேஸில் இந்த சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேட்டர்னுக்கு பதிலாக ரொட்டேட் கமாண்ட் இருக்கும். இந்த ரொட்டேட் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் திஸ் பாயிண்ட்டு அண்ட் செலக்ட் திஸ் சென்டர் பாயிண்ட். இப்போ செலக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. 6ங்கிறது நம்பர் ஆஃப் கவுண்டு. ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒன்று ட்ரா பண்ணிட்டோம், அதனால இந்த இடத்துல நம்ம 5 தான் கொடுக்கணும். தென் இந்த இடத்துல ஆங்கிள் கொடுக்கும்போது பிட்வீன் ஆங்கிள் தான் இங்கே கொடுக்குறது, பிட்வீன் ஆங்கிள் தான். ஸோ நமக்கு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கும் வேணுங்கிறதுனால 360 டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட் மொத்தமாக 6, மொத்தம் 6 கவுண்டு. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தது வந்து இங்கே ஒன்று இருக்கிறதுனால 5ன்னு கொடுத்தோம். பட் நமக்கு டோட்டலாக தேவை வந்து 6. ஸோ 360 டிவைடட் பை 6 இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா கால்குலேட் பண்ணி 16ன்னு கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. இதை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் தான் பண்ணணும். இதை போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் எதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின் ஆகலையோ அதெல்லாம் 1 by 1 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய் ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரெயின் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த வேல்யூவோ இந்த டைமென்ஷனோ சேஞ்ச் பண்ணணும்னா இது சேஞ்ச் ஆகாது. ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது ஒரு ப்ரொஃபைல் இருக்குதுன்னா அந்த ப்ரொஃபைல் என்ன சைஸில் எந்த பிளேஸில் இருக்குதோ அந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணிடும். இதோட டைமென்ஷன்ஸ் வைஸ் இது நீங்கள் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இதை நம்ம பேட்டர்ன் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி, பேட்டர்ன் மீன்ஸ் ரொட்டேட். ஓகேங்களா? ஸோ வேறு சாஃப்ட்வேரில் பேட்டர்ன்கிற கமாண்ட் இருக்கும், பட் இங்கே ரொட்டேட். இப்போ இந்த ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே இது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்க் ப்ரொஃபைல் வருதுல, இதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
இதை நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி தான் இருக்கும். ஃப்ரம் ஹியர் டு இந்த ஹரிசாண்டல் இங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட் 60 டிகிரி தான் இருக்கும். எப்படின்னா டோட்டலாக இது 6 கவுண்ட்ஸ் வருது. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் பிளேஸ் ஆனதுனால 360 டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 60 டிகிரி. அப்போது இந்த ஆக்சிஸ் லைன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா 30 டிகிரி தான் வரும். இந்த மாதிரி மெஷர் பண்ணிங்கன்னா 60 டிகிரி வரும். கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ஐ என்டர் 60 டிகிரி. இப்போ மிரர் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துலையும் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். சேம் இங்கே என்ன ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கோமோ சேம் ப்ரொஃபைல் நான் இங்கேயும் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் ரேடியஸ் 32. ஓகேங்களா, 32. இப்போ இந்த சர்க்கிளை அப்படியே பாட்டமில் மிரர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு மிரர் கமாண்ட். மிரர் கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் டூல் பாரில் இந்த இடத்துல இந்த கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டாக மிரர் கமாண்ட். இது செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஆக்சிஸ் மேலே இந்த லைனை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு 3 சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு 1 2 3 இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறோம். 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் கோ டு மிரர் கமாண்ட். இந்த டைம் மிரர் வந்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே லைன் போடணும்லாம் நீட் இல்லை. அதாவது மிரருக்காக இதில் இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன்லாம் நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆக்சிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் இல்லாத இடத்துல நம்ம மிரர் லைன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக அப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த டைமென்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமுமே இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறமா அன்வான்டாக இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் ட்ரிம் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷனில் குயிக் ட்ரிம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத போர்ஷன், இந்த போர்ஷன் எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ரிமூவ் ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மிரர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி மிரர் பண்ணிவிட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ ட்ரிம் பண்ணும்போது பார்த்து ட்ரிம் பண்ணுங்கள். குயிக் ட்ரிம். ஸோ ரொட்டேட் கமாண்ட் பண்ணால் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. அதனால நம்ம மிரர் கமாண்ட் பண்ணும்போது இது நமக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி இந்த இன்சைடில் வரக்கூடிய இந்த ப்ரொஃபைல் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் கமாண்டில் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். மிரர் கமாண்டில் தான் பண்ண போகிறோம். சேம் இப்போ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ப்ரொஃபைல். இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு சர்க்கிள் மேலே மவுண்ட் ஆகிருக்குது. இந்த பிச்சு சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் 77. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் கொடுக்கலாம். டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 77. ஸோ சேஞ்ச் த வேல்யூ இன்டு டயாமீட்டர் 77. இந்த சர்க்கிளை வந்து ரெஃபரன்ஸ் சர்க்கிளாக மாற்றிக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்கெட்ச் டூல்ஸில் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட். ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸாக மாறிடும். எகைன் இதை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மிரர் கமாண்டில் தான் பண்ண போகிறோம். ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம்னா மிரர் கமாண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரொஃபைலோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 30 டிகிரி இருக்கும். இங்கேருந்து இது 60 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 1 2 3 4 5 6 கவுண்ட்ஸ் இருக்குது. 360 டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 60 டிகிரி தான் ஆங்கிள். பட் இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 30 வரும். இந்த டைரெக்ஷனில் இப்படி பார்த்தீங்கன்னா 60 வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். ஹியர் இங்கே இருந்துட்டு இந்த டைரெக்ஷனில் ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இந்த லைனோட ஆங்கிள் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஜஸ்ட் 30 டிகிரி கொடுத்துக்குங்க. இந்த டைமென்ஷன் லைன்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்மளோட 30 டிகிரியான இந்த லைன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இந்த 30 டிகிரி லைனும் இந்த பிச் சர்க்கிளும் கனெக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் தான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். செலக்ட் த சர்க்கிள், கிளிக் த சென்டர் பாயிண்ட் ஹியர். கரெக்டாக இந்த பாயிண்ட் இதெல்லாம் கரெக்டாக ஆரிஜின் ஆயிருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 13 வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் செலக்ட் தட் டயாமீட்டர் ஹியர் 13. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 லைன். இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு லைன், இங்கேருந்து இப்படி ஒரு லைன். ஓகேங்களா, 2 லைனத்தில் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணலாம். இந்த சர்க்கிள் மேலே இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஸோ லைன் வந்து இந்த லைனுக்கு வந்து பேரலாக இருக்கும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போட்டிங்கன்னா பேரலிசம் அப்ளை ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எகைன் இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சன்சி அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இது கரெக்டாக டேஞ்சன்சியல் அலைன் ஆகும்.
எகைன் இதோட ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி போயிட்டு இன்னொரு லைன் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைனும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we need to apply one tangency. ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறமா குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனில் குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த அன்வான்ட் போர்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் தான். இதை நம்ம இப்போவே ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான போர்ஷன்ஸ் கிடச்சிரும். இந்த போர்ஷனை நம்ம இப்போ மிரர் பண்ண போகிறோம். இதை ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெர்டிக்கலாக வரக்கூடிய இந்த போர்ஷனை நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெர்டிக்கலாக வரக்கூடிய போர்ஷனை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 13. ஸோ டயாமீட்டர் 13 வெர்டிக்கல் நீங்கள் எதர் இந்த பாட்டமில் இருக்கிறது கூட ட்ரா பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம டேஞ்சன் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சாலும் அதுவே டேஞ்சன்சி ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அன்வான்ட் ப்ரொஃபைல். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ப்ரொஃபைல். ஸோ இப்போ மிரர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மிரர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் தீஸ் 3 லைன்ஸ். இந்த 3 லைனையும் செலக்ட் பண்ணி இதை பாட்டமில் மிரர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் கமாண்ட் இருக்கும். மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் தான் நமக்கு மிரர் ஆக்சிஸ். இதை கொடுத்தீங்கன்னா அப்படியே பாட்டமில் நமக்கு மிரர் ஆயிரும். தென் இந்த ப்ரொஃபைல் இதையும் ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மிரர் கமாண்ட் போயிட்டு நமக்கு இப்போ இந்த வெர்டிகல் ஆக்சிஸை மிரர் ஆக்சிஸை எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் ஆகும். தென் இந்த லாஸ்ட் ஒன் இந்த வெர்டிகலாக இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கமாண்ட் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பாட்டமில் மிரர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னுமே பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு தேவையில்லாத இந்த போர்ஷன்ஸ், ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அன்வான்ட் போர்ஷன்ஸ். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் சிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் டெம்பரரியாக ஹைட் பண்ணலாம். இந்த விசுவலைசேஷன் டேப்னு ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரரியாக அது ஹைட் ஆகும். நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது, டெம்பரரியாக ஹைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த இன்சைடில் இருக்கிற ப்ரொஃபைலும் இந்த கீ ஹோல் ப்ரொஃபைலும் ட்ரா பண்ணலாம். இப்போ இன்சைடில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஜஸ்ட் கோ டு சர்க்கிள் கமாண்ட். ஸோ அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 mm டயாமீட்டர். ஸோ சர்க்கிள் கொடுத்துட்டோம், பட் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. அப்போ சர்க்கிளை மூவ் பண்ணி பாருங்கள், சென்டர் பாயிண்ட் லொக்கேட் ஆகலை. ஜஸ்ட் செலக்ட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு கோயின்சிடென்ட் பண்ணிங்கன்னா அது கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் அதாவது 25.4 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 25.4. ஜஸ்ட் கிளிக் ஓகே. அகைன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 27.8க்கு ஒரு கீ ஹோல் ஹைட் வச்சுருக்காங்க. இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 6.5. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து அகைன் இந்த லைன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டலாக எடுத்துக்கலாம். ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு அகைன் வெர்டிகலாக இந்த பக்கம் ஒரு லைன். இப்போ இதோட ஹைட் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் இருக்க டிஸ்டன்ஸும் ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக வேணும். அதனால் இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரிஜினை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது இந்த ஆரிஜின்லேருந்து ரெண்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இது வரப்போகுது. நெக்ஸ்ட் டைமென்ஷனில் போயிட்டு இந்த ஹைட், அதாவது இங்கேருந்து இந்த சர்க்கிளோட பாட்டம் இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 27.8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் 6.5 இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ நான் இந்த 6.5 கொடுத்த உடனே இந்த பக்கம் 6 பார்த்தீங்கன்னா 3.25, இந்த பக்கம் 3.25 இருக்கும். ஏன்னா நான் சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சிமெட்ரி பண்ணியிருந்தேன். இப்போ குயிக் ட்ரிம் ஆப்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ப்ரொஃபைல். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நம்ம டைமென்ஷனெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வைக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபியூச்சரில். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.